அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா இவ்வளோ பேர் ப்ரைஸ் வாங்கணும் இல்லைங்களா. இந்த விழா நடத்துவதற்கான நோக்கம் நான் ஒரு தடவையும் சொல்லுவேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது என்னை யாரும் முதுகில் தட்டி கொடுத்து நீ மேலே வா அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த வயசில் எனக்கு யாரும் இல்லை. அதுக்கப்புறம் கல்லூரியில் சேர்ந்தப்போ கூட நிறைய பேர் வந்து நான் வாய்ப்பாட்டும் வயலினும் படித்தேன். அப்போ கூட எனக்கு வந்து அந்த வயலின் துறையிலையும் வாய்ப்பாட்டு துறையிலும் என்னை வளர்த்து விடுவதை உயர் நாற்காலி பின்றது தான் நிறைய பேர் கூப்பிட்டுருக்குறாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா நான் வாய்ப்பாட்டு படிக்கும்போது பிற துறையில் இருந்த கோபகுமார் சார் தான் என்னை கூப்பிட்டு இந்த ஜெயிலில் வந்து ஒரு பாட்டு பாடணுண்டா நீ அப்படின்னு கூப்பிட்டேன். அப்போல்லாம் பாட்டெல்லாம் நிறைய பாடினேன். அந்த ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சார்கிட்ட சொன்னேன், சார் நான் சன் டிவி லலிதாவின் பாட்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறேன் பாட்டு பாடி. ஆனால் எனக்கு வந்து பாடுறதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது சார். ஆர்கெஸ்ட்ராலாம் போனால் 20 ரூபா 10 ரூபா கொடுக்குறாங்க, அதுவும் எனக்கு செட் ஆகாத பாட்டாக கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தமாக அவர்கிட்ட சொல்லியிருக்கும் பொழுது, உனக்கு மிருதங்கம் நல்லா வருதுடா, நீ மிருதங்கம் முயற்சி பண்ணிப்பார், பாடகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்னை மிருதங்கத்துறையில் மாற்றி, அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ஆச்சாரியா இந்த மாதிரி இடத்துல டீச்சராக இருந்துட்டு கோஆர்டினேட்டராக இருந்துட்டு இப்போது ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் படித்த பாரதியார் பல்கலைக்கூடத்தில் ஐயா காலகட்டத்தில் ஐயா இருக்கும் எம்எல்ஏ இருக்கும் பொழுது இது ஏன்னா 25 வருஷமாக அங்கே வேலையே இல்லாமல் இருந்தது. 25 வருஷமாக வேலை போடாமலே மியூசிக் துறை இருந்தது. அது ஐயா எம்எல்ஏ ஆன உடனேவா என்ன தெரியல. ஆமாம், அது வந்து அவங்க வேலை வாய்ப்பு போட்டு நேற்று சிவகுமார் சார் சொன்ன மாதிரி நாங்கள் அங்கே வந்து படித்து நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் அங்கே ஒரு இப்போ விரிவுரையாளராக பணியாற்றுகிறோம். என்றைக்கு அது பேராசிரியர் நிலை வரும் தெரியல. அந்த மாதிரி என்ன மாதிரி அதுதான் நோக்கமாக சொல்கிறேன். என்ன மாதிரி இசைத்துறையை நம்பினவங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும், கலைமாமணி கிடைக்கும், அப்புறம் பட்டங்கள் கிடைக்கும், பணம் கிடைக்கும், நல்ல இத்தனை உறவுகள் இருக்கீங்க பாருங்கள், நீங்களாம் கிடைப்பீங்க. ஐயாவை பற்றி சொல்லணும் ஒரே ஒரு செகண்ட். என்னென்னா நாங்கள் வந்து 2008 வந்து அரியாங்குப்பத்தில் ஒரு பள்ளி ஒன்று தொடங்கினோம். அந்த பள்ளி தொடங்கும் பொழுது ஐயா அவர்கள் தொடங்கி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நடத்திட்டு இருக்கோம். இதே மாதிரி கலை போட்டிகள் நடத்தி பரிசு தரணும் அப்படின்ட்டு எங்கள் ஊரில் அரியாங்குப்பத்தில் கமலகண்ணன் சார் கேட்டோம். அப்போ தான் சொன்னாங்க, ஒரு சமூக சேவகர் உண்மையாக சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறார், அவரை நம்ம வந்து கூட்டு பரிசு கொடுப்போம். அது அன்று முதல் அன்னைக்கு நான் எப்படி பார்த்தனோ, என்னை கட்டி தழுவி என்னை எப்படி வந்து நான் நல்லா இருக்கணும்னு ஒரு அன்பாக என்னை வந்து, ஏன்னா அவர் நடத்தின அவர் ஊரில் என்னை கூப்பிட்டு ஒரு நல்ல பெரிய ஒரு ஹாட் பாக்ஸ் கொடுத்து ஒரு சால்வெல்லாம் போட்டு, ஏன்னா வேறு தொகுதி தானே பார்ப்பாங்க, அந்த எந்த பாரபட்சம் பார்க்காமல் எனக்காக அவர் நிறைய ஸ்டெப் எடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி அவர் சொல்லுவார், சார் நாங்கள் வந்து பரிசு கொடுத்துட்டு யாரும் பேச மாட்டோம் சார். இல்லை கருத்துக்கள் எல்லாம் சொல்லுங்கள், விழா மாதிரி இருக்கட்டும், நான் இருந்து சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். இந்த வார்த்தை ஏன்னா முன்னொரு விழாவுக்கு ஐயா பேர் போட்டு ஐயா வந்து பிஸி ஆகிட்டாங்க. அதனால் இந்த வாட்டி நாங்கள் எதிர்பார்த்தோம், அதே மாதிரி ஐயா வந்துட்டாங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர் இல்லாத ஒரு குறையை ஐயா நிவர்த்தி செஞ்சுட்டாங்க. மாணவர்களுக்கு அவர் கையாலே சைன் பண்ண நாங்கள் சீல் போடணும். இல்லை என் கையாலே நான் பிள்ளைங்களுக்கு போடுறேன், அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய கை வாழ்த்தணும்னு. இந்த மாதிரி மனோஜி அவர் சொல்லிட்டேன், மற்ற எல்லாரை பற்றியும் சொல்லிட்டேன், ரத்னம் சாரை பற்றியும் சொல்லிட்டேன். எத்தனையோ மாணவர்களை உருவாக்கியவர். அது உங்களுக்கெல்லாம் அந்த பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம ஐயப்பன் அவர்கள் கூட அவருடைய மாணவர், நிறைய இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாரும் அவருடைய மாணவர்கள். இந்த மாதிரி நான் வந்து இங்கே இருக்கிறவங்கள சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போனோம். இந்த விழாவுக்கு வர முடியாமல் இருக்கிற நம்ம பிரபு என்கின்ற பிரபாகரன், புஷ்ப கணபதி, இவங்கெல்லாம் என் கூட, துரைராஜன், அப்புறம் ஜிடி மது சார், இவங்கெல்லாம் என் கூட இருக்கிறவங்க. இப்போ எங்கள் கூட இணைஞ்சிருக்கிற வசந்தி கிருஷ்ணன் மேடம், அப்புறம் விஜயலட்சுமி மேடம், அப்புறம் வந்து ஜெய்சங்கர் சார், முனுசாமி சார், ராஜாராம் சார், பார்த்திபன் சார், இந்த விழாவிற்கு தோல் கொடுத்த இந்த கையின்னா இந்த கையை இப்படி தூக்கினா கூட அப்படி இருக்கிற தம்பி ஜான் பேர் எங்கே பாருக்கிறீங்க, திரும்பி காட்டுங்கப்பா. தம்பி வசந்தனுங்க வாங்க, அப்படி வாங்க, அப்படியே பாருங்க. அப்புறம் வந்து நெல்லுங்க வந்து விஜயலக்ஷ்மி, சின்ன விஜயலக்ஷ்மி வாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கூட தூயவன், சாய்ராம் மற்றும் பேர் சொல்ல ஒரு மறந்து போனாலும் இவங்க எல்லாரும் நம்ம கூட இருந்து இரவு நேற்று நைட்டு 1:30 மணிக்கு ஷீல்டு ரெடி ஆச்சு. நான் எழுந்திருக்கேன்னா ஃபோனை போட்டு என் பக்கத்தில் எடுத்து ஃபோனை போட்டு எழுப்புறாரு, தொந்தரவு பண்ணக்கூடாது.
மாதிரியான ஒரு ஒரு இடைவிடாத உழைப்பாளிகள் இருந்ததுனால இந்த விழா இன்று இத்தனை பேருக்கும் 2 நாள்ல, எல்லா வருஷமும் போட்டி நடத்திட்டு ஒரு 10 நாள் கழிச்சு தான் ப்ரைஸ் கொடுப்போம். நேற்று போட்டி நடத்தணும், இன்னைக்கும் போட்டி நடத்தணும், இப்போ நடத்தணும். திடீர்னு ஒரு ஷீல்டு குறையுதுங்க, ஒரு 2 ஃபர்ஸ்ட் போட்டாங்க, உடனே ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிட்டு வரோம். இதுக்கு எல்லாமே மேன் பவர் என்னோட தோல் நின்று இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுங்க. ரியலி தினேஷ் ரைட், தினேஷ் மேடைக்கு வாங்க. ஆமாம், ஒரு பார்த்திபன் வரல, அவர் நேற்று ஃபுல்லாக ஐயா வீட்டுக்கெல்லாம் அவர் தான் நடந்து சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வர்றதுக்கு போனார். இந்த மாதிரி எல்லாரும் பற்றியும் சொல்லணும். மனோஜ் 2 நாள் என் கூட இருந்தாப்புல. இந்த மாதிரி எல்லாரும், ராஜேஸ்வரி அவசர வேலைன்னாங்க, ஆனால் நம்ம சொன்ன உடனே நம்ம கூட இருந்துட்டாங்க. இந்த மாதிரி சரிதா எல்லாருமே நமக்காக இங்கே தோளோடு தோள் கொடுத்து கொண்டிருக்கும் அனைவருக்குமே கோடி நன்றிகள், நமஸ்காரங்கள். இவங்களுக்கு எல்லா நலங்களும் பலங்களும் இறைவன் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கொண்டு, இப்பொழுது இந்த ஒளி அமைத்து கொண்டிருக்கும் தம்பி கதிரவன் டீம் அவர்களுக்கு எம்எல்ஏ சார் அவங்க சிறப்பு சேர்க்கிறாங்க. வசந்தி கிருஷ்ணன் மேடம் ஒரு நினைவு பரிசு தராங்க. வாங்க வாங்க, யார் இருக்கீங்களோ ஆடியோவில் யார் இருக்கீங்களோ வாங்க. வரதராஜன் அவங்க டீமுக்கு எம்எல்ஏ சார்.